எதெல்லாம் நீங்கள் திரைப்படங்களில் ஆண்மைன்னு பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. எதெல்லாம் ஆண்மைன்னு கொண்டாடுறீங்கன்னு தெரியாது. ஒரு சரவழக்கை பிடிச்சிட்டு பாஞ்சு வந்து 10 பேரை அடித்து வீழ்த்துறதுக்கு பேர் ஆண்மை அப்படின்னா இல்லை. அந்த என்னுடைய டிக்ஷனரியில் அப்படி ஒரு வார்த்தை வரவே வராது. எப்போ ஒரு பெண் தன்னுடைய வலியை, தன்னுடைய வேதனையை, தனது கூச்சத்தை எதிரில் இருக்கக்கூடிய ஆணை மனிதனாக மதித்து அவங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாலேயே அது அந்த ஆணால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் அது மட்டும்தான் ஆண்மை. உலகத்தில் வேறு எதுவும் ஆண்மை கிடையாது. ஒவ்வொரு முறையும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று, எனது கால்கள் எனக்கு கிடைத்தது, உறுதியாக கிடைத்தது மிகப்பெரிய பெண்ணின் அவளது ஆரோக்கியம், அவளது மிகப்பெரிய சுதந்திரம். என் கால்களுக்கு உறுதி கொடுத்தது இளைய பாரதத்தை ஏறு போல் நடக்க வைத்தது ரோட்டரி. இன்னைக்கு வீட்டில் போய் சொல்வீங்க, நன்றி இல்லாமல் என் கால்களுக்கு யார் உத்தரவு உங்களுக்கு தெரியாது, உங்கள் அம்மாவுக்கு தெரியாது, அத்தை சித்தி யாருக்குமே தெரியாது. கையில் குழந்தையாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து உங்களுக்கு வரும், என்ன குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொட்டு மருந்து தர வேண்டும். கொண்டு போவாங்க, வாயை எப்படி அமுக்குவாங்க, 4 சொட்டு மருந்து ஊற்றிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் மறந்து கூட போயிருப்பீங்க. நன்றி மறத்தல் நன்றன்று அப்படின்னு சொன்னோம்னா இதுவும் சேர்த்தி தான். சொல்லாமல் செய்வர் பெரியர். யார்கிட்டையும் வெளியில் சொல்கிறதே கிடையாது. இவங்க யாருமே யார்கிட்டையும் சொல்லிக்கிறதே கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமா நான் தான் கொண்டு போய் ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது, இந்த யாதுமானவளை உங்கள் கரைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக பெருமுயற்சி எடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடியது விஜயகுமாரி மேடம் சொன்ன மாதிரி முத்து அண்ணாச்சி அவர்களுடைய கனவு குழந்தை இது. அந்த கனவு குழந்தை காலை வீசி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். தமிழ்ல சொல்வாங்க கூறியது கூறல் தவறு அப்படின்னு சொல்லி. ஆனா கூறியது கூறல் சரி. ஏன்னா வள்ளுவனே அரண் வலியுறுத்தல் அப்படின்னு தான் சொல்றாரு. சில விஷயங்களை மீண்டும் 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 இட் ஹாஸ் டு கெட் இன்டு யுவர் ஜீன். உங்களுடைய மரபணுக்களுக்குள்ள அது போகும் அளவிற்கு சில விஷயங்களை மறுபடியும் சொல்லணும். அதில் இன்னைக்கு வீட்டுக்கு போகக்கூடிய குழந்தைகளாகட்டும், நர்சிங் கிராஜுவேட்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 2 பேரும் வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை இங்கேயே நாங்கள் விடுதலையில் இருக்கோம், கல்லூரி விடுதலையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, தவறாமல் உங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், பெண்கள் எப்பொழுது ரோட்டரிக்குள் வந்தார்கள் 1989 அந்த வருத்தங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் நான் சொல்ல வந்தது, ரோட்டரி என்ற ஒற்றை காரணத்தினால் மட்டும்தான் நீங்கள் அத்தனை பேரும் பாரதி சொன்ன நிமிர்ந்த நன்னடை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு சாத்தியமாக மாறி இருக்கு. ஏன்னா எங்களுடைய காலங்களில் 1960களில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீதிக்கு 4 குழந்தையாவது தாங்கி 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 நடக்கக்கூடிய குழந்தையை பார்த்திருப்போம். ஒரு திடீரென்று ஒரு விஷக்காய்ச்சல் வரும், வந்த 10 நாளைக்குள் கால்கள் எல்லாம் சூம்பி போகும். மாற்று மருந்துங்கிறது யாருக்கும் தெரியாது, கிடையாது. அம்மை நோய் ஆட்களை கொண்டு போகக்கூடிய ஒன்று, காலரா கொண்டு போகக்கூடிய ஒன்று, மலேரியாவும் அப்படித்தான் இருந்தது. இளம்பிள்ளை வாதம் சிதைத்து சின்ன பின்னமாக்கி கூட விடக்கூடிய ஒரு நோயாக இருக்கும். தாய் தகப்பனுக்கு நிரந்தரமான மனவேதனை. எப்படியும் வகுப்புக்கு 3 குழந்தைகளாவது தவழ்ந்து வரக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. நான் தவழ்ந்து அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கூட தவழ்ந்து வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது போன்ற அரங்கங்களுக்கு அழைத்தால் கூட அவர்களுடைய ஊன்று கால்களின் சத்தம் எங்களுக்கு கேட்கும். அந்த உடன் கிரச்சஸ் அதை வச்சுட்டு அவங்க வரும்போது அந்த டக் டக்குன்னு சத்தம் கேட்கும். கடைசியாக தாழ்வு மனப்பான்மை தாராளமாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தவர்கள் அவர்கள். எப்பொழுதுமே பெற்றோருக்கு அவர்களை பார்க்கும் பொழுது கண்ணில் எப்பொழுதும் கண்ணீர் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே நேரத்தில் எனக்கு நான் கல்லூரியில் பேராசிரியராக சேர்ந்த பொழுது 1985 அப்போது ஒரு பெருமழையான ஒரு மதிய நேரம். அந்த மதிய நேரத்தில் எப்பொழுதும் கடைசி வகுப்பு தான் இங்கிலீஷாக இருக்கும், ஒன் ஆஃப் தி லாங்குவேஜஸாக இருக்கும். வெளியில் வரும்போது பயங்கரமாக மழை வெளியில் பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆசிரியராக இருப்பதால் என்னால் மழையில் ஓடி போய் அதை கொண்டாட எல்லாம் முடியாது. இட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அ டீச்சர். த டீச்சர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிஹேவ், அட்லீஸ்ட் த டீச்சர். ஸோ நகர்ந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். என் பக்கத்தில் சக்கர நாற்காலியில் ஒரு மாணவர் உட்கார்ந்திருக்கிறார். மற்ற எல்லா குழந்தைகள் நான் சொல்லக்கூடியது 18 வயது இருக்கக்கூடிய இளம் ஆண்களும் பெண்களும் மழையில் ஓடி ஆடி கழித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். என்னை பார்த்து அவர் என் கண்ணை பார்த்து கேட்டது, மேடம் உங்கள் பையனுக்கு நீங்கள் போலியோ ட்ராப்ஸ் கொடுத்துட்டீங்களா? உங்களுடைய 89 காலங்கள் அது. அடுத்தது அவர் சொன்னது, என் தாய் தகப்பனை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். ரோட்டரி வராமல் போயிருந்தால் காலை வீசிக்கொண்டு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. நமக்கு ஒன்று சம்பவிக்கவில்லை என்றால் அது ஊரில் இல்லை என்ற நினைப்பில் இருக்கக்கூடியவர்கள் நாம். தப்பித்து வந்தவர்கள் இல்லை, காப்பாற்றி கொண்டு வரப்பட்டவர்கள். ஒரு பேருந்துக்காக ஓடும்போதாகட்டும், அல்லது ஒரு தமிழ்தாய் வாழ்த்துக்கோ அல்லது நாட்டுப்பண்ணுக்காக நிற்கும் போதாகட்டும்,
அப்பா மட்டும் சொல்வீங்க, எனக்கு நான் மறுபடியும் விஜயகுமாரி மேடம் கிட்ட ரிக்வெஸ்டே பண்ணேன், எக்ஸிட் போலியோக்குள்ளே வந்தாச்சு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் அங்கே மட்டும்தான் இருக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் கூட போதும், நமக்கு கொரோனா எப்படி தான் வந்தது அப்படின்னா மாட்டு வண்டி பிடிச்சி வரல, விமானத்தில் வந்த நோய் தான் அது. அப்போது நமக்கு தெரியும். நீங்கள் கண்டிப்பாக ரோட்டரி இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக நீங்கள் நடத்துனதை ஊர் பூரா சொல்லணும், மீண்டும் மீண்டும் போய் சொல்லணும். நன்றி கடப்பாடுங்கிறது மிகப்பெரிய ஒன்று. இனி தாராபுரத்தில் எங்கே நீங்கள் ஒரு ரொட்டேரியனை பார்த்தாலும், இங்கேருந்து மேடையிலிருந்து பெரியவர்கள் எல்லாரையும் நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள்லாம் இங்கேருந்து பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, ஒரே குழந்தைங்க மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. எங்கே பார்த்தாலும், விழுப்புரத்தில் போய் பார்த்தாலும் சரி, எந்த இடத்தில் ஒரு ரொட்டேரியன் அப்படின்னு அவங்க அறிமுகப்படுத்திட்டாலும் அடுத்த நிமிடம் எந்த தப்பும் கிடையாது, காலை தொட்டு தலையில் வைக்கலாம். ஏன்னா அந்த நபர்கள் நின்றதால் தான் இன்று நீங்கள் நடக்கிறீர்கள். அம்மா அப்பா கிட்ட சொல்றீங்க, தைரியமா கை தட்டலாண்டாமா, கை தட்டாத நபர்கள் கையெல்லாம் கடன் வாங்கி தட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆனந்தம் தாங்காமல் கைத்தட்டல் வரணுமே தவிர நான் அடாவடித்தனமா உங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடாது. யூ ஷுட் நோ இட். இந்த கைத்தட்டல் இப்போ நான் கேட்டு கேட்டு வாங்குறது அல்ல. வீட்டுக்கு போய் சொல்வீங்க, அம்மா நாங்கள் அவங்கள பார்த்தோம், உங்களுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, நம்ம யாருக்குமே தெரியாது, வீதியில் இருக்கிற யாருக்கும் தெரியாது, ஆனால் அந்த பெரியவங்களெல்லாம் நாங்கள் பார்த்தோம், அவங்க சொல்லி சொட்டு மருந்து எங்கள் வாயில் தராமல் போயிருந்தா நாங்களும் கால்களை இழுத்துக்கொண்டு நிரந்தர பாரமாக உங்களுக்கு மாறி போயிருப்போம் அப்படின்னு குழந்தைங்க சொல்லணும். இது என்னென்ன பெரியவர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அண்ணாச்சி அவர்களை பற்றியும் சொல்லணும். நான் அவ்வளோ சுலபமாக எங்களோட வாங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு கணம் யோசித்திருப்பேன். யோசிக்காமல் வருகிறேன் அப்படின்னு சொன்னது மட்டுமில்லை, வந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருப்பது அண்ணாச்சியினுடைய மிகப்பெரிய ஒரு செயல். இந்த வருடம் மட்டுமே குறைந்தபட்சம் 7600 அப்படின்னு மேம் ஒரு கணக்கு எங்கிட்ட சொன்னாங்க, 6000ன்னு ஒரு கணக்கு சொன்னாங்க, ஆனால் 7000னே நான் மொத்தமாக எடுத்துக்கிறேன். 7000 × 3 என்னன்னு உங்களுக்கு தெரியாது. என்னன்னு நான் சொல்கிறேன். 2015 காலகட்டங்களில் அண்ணாச்சி யாருன்னு எனக்கு தெரியாது. அண்ணாச்சிக்கே வருத்தமாக இருக்கலாம், அவர் எப்பொழுது பார்த்தாலும் இந்த பெண்மணி இதை விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறாளே அப்படின்னா என் நன்றியை நான் எப்படி தீர்ப்பதுன்னு எனக்கு தெரியல. நன்றி கடன் மட்டும் படப்பட அதிகமாகி கொண்டே போகக்கூடிய ஒன்றாக இருக்கும். அண்ணாச்சியிடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு இருந்தது. அப்போ அவர் எனக்கு யாருன்னு தெரியாது. மதுரையில் இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இட் வாஸ் தி இண்டிபெண்டன்ஸ் டே ஆல்சோ. அன்னைக்கு ஒரு பேச்சுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. இந்த பேசி முடிக்கும் பொழுது நான் ஒரு எனக்காக இட்ஸ் மை பெட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, போகிற இடமெல்லாம் என்னுடைய வயதை பயன்படுத்தி கொண்டு யார் கண்ணையும் பார்த்து நான் கூச்சப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம், நகத்தை கடிக்க வேண்டாம், காலால் கோலம் போட வேண்டாம், அதெல்லாம் தாண்டி வந்தாகிவிட்டது. கண்ணை பார்த்து மனிதர்களாக என்னால் உங்ககிட்ட பேச முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் கிட்ட நான் சொன்னது, பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வேண்டும், தரப்பட வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் இதை சொல்லும்பொழுது கூட எத்தனை குழந்தைங்களுக்கு இது புரியும் தெரியாது. ஆண்களும் பெண்களும் மனிதர்களாக இருக்கக்கூடிய சபையில் தான் நான் பேசுகிறேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் மேடைக்கு வந்தாங்க, மற்றவர்கள்லாம் கலைந்து போய் விட்டது. அதில் நான் திரும்பி அண்ணாச்சி முகத்தை தலைக்குள்ளே கூட ரெஜிஸ்டர் பண்ணலை. நான் என் காதில் அவர் குரல் கேட்டது, உள்ளாடைகள்னா என்ன சொல்கிறீங்க மேடம், பெட்டிகோட்ஸா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் பேண்டீஸ் அப்படின்னு சொன்னேன். நான் அப்படியா அப்படின்னாங்க. ஆமாம், எல்லோரும் நாப்கினை பற்றி பேசுகிறோம், அந்த நாப்கினை வைக்கிறதுக்கு ஒரு உள்ளாடை வேணும் இல்லையா, அதை பற்றி நம்ம யோசிக்கலையா? அது இல்லாததுனால அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளில் பல பேர் they are not dropouts, they are pushed outs. வேற வழி இல்லாமல் வெளியே தள்ளப்படக்கூடிய குழந்தைகள். இவ்வளோதான் நான் சொல்லியாகிவிட்டது. இது அண்ணாச்சி எவ்வளோ சீரியஸாக எடுப்பார்னு கூட நான் நினைக்கல. ஆனால் எண்ணி 15 நாட்களுக்குள் இதயம் நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு மின்னஞ்சல் வருது. இதே மாதிரி விருதுநகரில் இப்போ டாக்டர் அசோகன் வாஸ் தேர். நான் ஒவ்வொரு தடவையும் ஐம் இட்டர்னலி இண்டெக்டட் டு தட் ரொட்டேரியன். அப்போது இந்த மின்னஞ்சல் வரும்போது அதில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி விருதுநகரில் நாங்கள் ஒரு அரசு பள்ளி 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு 3 வீதம் உள்ளாடைகள் வழங்குறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவு திஸ் ப்ராஜெக்ட் கமென்ஸ்ட். இந்த குழந்தைங்க அத்தனை பேர்கிட்டையும் சொல்கிறேன், 10 பருவத்தில் இருக்கீங்க, 10 பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, அதை தாண்டி வந்துட்டு இருக்கக்கூடிய நர்சிங் காலேஜில் இருக்கக்கூடிய உங்கள்கிட்டையும் நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஆண்மை இருக்குமே ஆனால் டாக்டர் அதில் ஆதிக்கம் வராது. நான் உங்ககிட்ட வர்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் அப்படி வந்தேன். இன்னொன்று, டாக்டர் சொல்லலாம் ஆணாதிக்கம் அப்படின்னு. ஆதிக்கம் பெண்ணாக இருந்தாலும் ஆணையாக இருந்தாலும் அநாகரிகமானது. ஆணாக இருந்தால் அது கொண்டாடப்படுவதோ, பெண்ணாக இருந்தால் நிராகரிக்க கண்டிப்பாக கிடையாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிரில் இருக்கக்கூடிய நபரை அல்லது குடும்பத்தை அல்லது சமூகத்தை ஆதிக்கம் செலுத்தி அடிமை கொள்ள வேண்டும் என்ற நினைப்பே அநாகரிகமானது. அது யாரிடம் இருந்தாலும் கண்டிக்கத்தக்க ஒன்று. அதனால நீங்க சொல்லக்கூடிய இந்த எம்பவர்மெண்ட், ஐ லுக் அட் இட் என்டையர்லி ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்.
எம்பவர்மெண்ட் சொல்லும்பொழுது கூட நான் குழந்தைகள்கிட்ட சொல்வேன், I do not want to be an empowered woman, I would like to be an empowering woman. மற்றவர்களை மேலே தூக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடும் பெண்ணாக இருக்க வேண்டுமே அல்லாமல் எனக்கு ஒரு அந்தஸ்தையும் எனக்கு ஒரு மேடையையும் எனக்கு பொன்னாடிகளையும் உருவாக்கி கொண்டு அதில் நிறைவு காண்பது நிறைவே அல்ல, அது மிகப்பெரிய குறையாகத்தான் கருதப்படும். Another thing is, ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே அப்படின்னு பாரதி சொல்லியிருக்கலாம். பாரதி காலத்திற்கு அது பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, உரிமை என்பது யாரும் கொடுத்து வருவது அல்ல, உணரப்பட வேண்டிய ஒன்று. பூமியில் இந்த உருவத்திற்குள் இறைவன் என்னை வார்த்திருக்கிறான். இந்த உருவம் எதை செய்துவிட்டு போகுமோ அதை செய்யாமல் போவது இட்ஸ் an insult to my creatorன்னு புரியணும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இஸ் an insult to my lord அப்படின்னு புரியணும். அப்போ இந்த உருவத்துக்குள்ள உன்னை வார்த்திருக்காங்க அப்படின்னா இதில் ஆண்மையும் பெண்மையும் பார்த்தெல்லாம் வார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் உங்களுடைய குரோமோசோம் 2 XXன்னு இருக்கு, யூ ஆர் டபுளி ஸ்ட்ராங். ஆண்களை பொறுத்த வரைக்கும் XYன்னு தான் இருக்கு. அவர்களுக்குள்ளும் பெண்ணின் கூறு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இதில் ஆதிக்கம்னு நாமளா நினைச்சு பின்வாங்கிறது வேற. ரொம்ப அழகாக டாக்டர் சொன்னார். ஏன்னா பல குழந்தைகளுக்கு ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்விட்டிக்கும் வித்தியாசம் தெரியாது. இன்னைக்கு போய் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று, அதுவும் நர்சிங் கிராஜுவேட்ஸாக போகிற உங்ககிட்ட சொன்னாங்க 5லிருந்து 6 மணி வரை உங்களுக்கு அனுமதி உண்டு கையில் ஆண்ட்ராய்டு ஃபோனை பார்க்குறதுக்கு. ஐ திங்க் ஐ ஹர்ட் யூ ரைட் அப்படின்னு சொன்னீங்க. தோ இட் இஸ் நாட் ரைட், ஐ ஹர்ட் யூ ரைட். 5லிருந்து 6 மணி வரை அப்படின்னு சொன்னால் எப்போ மணி 5 ஆகும் அப்படிங்கிற ஏக்கத்தையே உட்கார்றதும், ஐயோ 6 ஆயிடுமே அப்படிங்கிற அச்சத்திலேயே உட்கார்றதும் மற்ற நாளின் மிச்சம் இருக்கக்கூடிய 23 மணி நேரங்களையும் எடுத்துவிடும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்து. எந்த கட்டுப்பாடும் கட்டுப்பாட்டை மீற வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குமே தவிர, உன் கட்டுப்பாடு உன்னிடம் இருக்கிறது, உன்னை தவிர யார் கட்டுப்படுத்தினாலும் முடியாது. அதனால நான் சொல்றேன், உங்க கைத்தட்டலுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும். I didn't speak in support of you at all. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான், அந்த கேள்வியை மனதில் வச்சுக்கோங்க. என்ன கேள்வினா, உங்களை நம்பி தன்னந்தனியாக உங்களோடு விட்டு போகலாமா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.